கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக கூறுகிறது: முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதச் செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பதாக. முட்செடிக்கு பதிலாக இன்ஸ்டட் ஆஃப் த தோன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் பதில் செய்கிறவர். உங்கள் சாம்பலை போன்ற துக்கங்களுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். துயரங்களுக்கு பதிலாக ஆனந்தத்தை தருகிறவர். ஒடுங்கி போன உங்கள் ஆவிகளுக்கு பதிலாக துதியின் உடையை தருகிறவர். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்றும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதச் செடி எழும்பும் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து பாவம் செய்த வேளையில் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று கர்த்தர் சபித்தார். முட்கள் என்ன செய்யும்? அது நம்மை வேதனைப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவன் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவனை குட்டுகிற வேதனைப்படுத்துகிற சாத்தானுடைய தூதனாயிருந்தது என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு கல்வாரி சிலுவையில் சாபத்தின் சின்னமாகிய முட்கிரீடத்தை இயேசு தன் சிரசில் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கிறது. முட்செடிகளைப் போலவும் காஞ்சொரிகளைப் போலவும் கஷ்டங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் கண்ணீரும் காணப்படுகிறதா? நீதியாய் ஜீவித்து என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வலிகளும் வேதனைகளும் வருகிறது என்று சிந்திக்கிறீர்களா? சிலுவை அண்டை வந்து விடுங்கள். உங்கள் மனக்லேசங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் தேவதாரு விருட்சங்களை மிருதச் செடிகளையும் முளைப்பிக்கும்படி செய்கிறவர். வேதத்தில் யாபேசின் ஜெபம் மேன்மையான ஜெபமாய் காணப்படுகிறது. யாபேஸ் என்றாலே துக்கம் என்பது பொருள். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றது நிமித்தம் யாபேஸ் என்ற பெயரை அவனுக்கு போட்டாள். அவன் வளர்ந்த வேளையில் அனைவரும் அவனை யாபேஸ் என்றும் துக்கத்தின் மகன் என்று அழைக்கும்போது அவமானத்தோடு வாழ்ந்து வந்தான். அவன் இருதயத்தில் மிகுந்த துக்கமும் வேதனையும் வந்தது. ஒரு நாள் தன் சாபத்தையும் சஞ்சலத்தையும் போக்க வல்லமையுள்ள இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அதன் பின்பு யாபேசு தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். காஞ்சொரிக்கு பதிலாக மிருதச் செடிகளை எழும்பும்படி செய்வார். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாறுவீர்கள். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கும் கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக காணப்படும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முட்செடி போன்ற காணப்படுகிற துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் எல்லாம் தேவதாரு விருட்சமாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காஞ்சொரிக்கு பதிலாக மிருதச் செடி எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரை காண்கிறவர், துருத்தியில் வைத்திருக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் எல்லாவற்றும் மாற்றிப்படுவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.